தீபம் முடிஞ்ச 3ஆம் நாள் வந்து நெற்றிக்கண் தரிசனமும் சடாமணி தரிசனமும் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி முழுமையான தரிசனம். சரிங்களா? அவர் வந்து 3 தெய்வம் 3 பிரம்மா சிவன் விஷ்ணு 3 தெய்வம் ஒன்று சேர்த்து காட்டிக்கிறார். சடாமுடி நெற்றிக்கண் சிவனுடையது, கையில் தாமரப்பு வச்சுருப்பார். அந்த தாமரப்பு பிரம்மாவுடையது, சங்கு சக்கரம் வச்சு அது மகாவிஷ்ணு. சரிங்களா? அந்த பக்கம் இருப்பார். அந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த பக்கம் இருக்க பூமாதேவி தாயார். அந்த பக்கம் இருக்கிறது வந்து அவர் மகரிஷி. மகரிஷி பாத தரிசனம் பார்த்தீங்கன்னா பாவ விமோச்சனம். அந்த பாத தரிசனம் நீங்கள் இப்போ தான் பாருங்கள். இந்த பக்கம் சங்கு சக்கரம் மூலவர் இருப்பார். எல்லா கோயிலும் எங்கேயுமே மூலவர் கிடையாது. இங்கே தான் அந்த மூலவர் சங்கு சக்கரம் இருப்பார். தொண்டைமா சக்கரம் தான் திருப்பதி கோயில் கட்டினது அவர் தான். இந்த கோயில் கட்டினது அவர் தான். அவர் யுத்தம் வந்தபோது தோற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ சுவாமியை வணங்கும் போது அவர் சங்கு சக்கரத்தை அனுப்புறாரு. கவலைப்படாத நான் சங்கு சக்கரம் அனுப்புகிறேன், நீ வெற்றி அடைவேன்னு சொல்லும்போது சங்கு சக்கரம் அவர் வெற்றி அடைஞ்சார். வெற்றி அடைஞ்சோன்னா அது அந்த ராஜா வந்து இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிடுறார். அதுதான் இங்கே விசேஷம். எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் மட்டும்தான் காட்சி தருவார். பெருமாள் மட்டும்தான் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் 3 தெய்வம் ஒன்று சேர்த்து காட்சி தருவார். அதான் நதி போது பாருங்க. 3 கடல் ஒன்றா சொல்லுவோம். முக்கூடல் பேர். இந்த ஊர் பேர் முக்கூடல் பேர். பக்கத்தில் 3 நதிகள் ஒன்று சேரும். பெருமாளுடைய இது வந்து கோபுரம் வந்து கீழே இருக்குது. அவங்கள குனிஞ்சு பார்க்குறது. இந்த பெருமாள் வந்து நீங்கள் 10 பேர் பெருமாள். கர்ப்பகிரம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். நீங்கள் மறுநாள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பெருமாள் வந்து 10 பேர் பெருமாள். அதே போல் தான் கர்ப்பகிரம் மேலே கூட விமானம் அப்படிதான் இருக்கும். 10 பேர் பெருமாள். அவர் வந்து திருப்பதி போய் பெருமாளை பார்க்கும்போது கண் பண்ணும்போது நீ கவலைப்படாத, நான் உங்களுக்கு காட்சி தரேன். 10 பெருமாள் 7 நின்று தரிசனம் தரேன். 7 தரிசனம் ஒரு நிமிஷம் 7 தரிசனம் கொடுத்தோன்னே அவர் காலில் அப்பான்னு காலை விடாது. அன்னிருந்து சுவாமி பேரு அப்பன் வெங்கடேஸ்வரர். மற்ற நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம். எப்போ டெய்லி தந்துருங்க. டெய்லி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். சனி ஞாயிறு மட்டும் 1/2 மணி நேரம் அதிகமாகும். நீங்கள் எப்போ வேணால் வரலாம். சரிங்களா? அந்த நெற்றிக்கண் தரிசனமும் அந்த ஜடாமுடி தரிசனமும் வருஷத்தில் ஒரே மாதத்தில் ஒரு முறை தான். 11 மாதம். இவர் வந்து அலங்கார பிரியன். இவருக்கு அபிஷேகம் கிடையாது. தயார் காப்பு இருப்பார். வருஷத்தில் 12 மாதமும் முழுமையான தரிசனம் தான் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பேச முடியும். ஒரு மாதம் மட்டும் முக தரிசனம். அது என்னைக்கு? அது இப்போ முடிஞ்சுட்டுங்க. கார்த்திகை மாதம் தீபம் முடிஞ்சு 3ஆம் நாள்ல இருந்து வைகுண்ட ஏகாதசி நாளைக்குலாம் இன்னைக்கு வரைக்கும். நெக்ஸ்ட் மாதம் அடுத்த வருஷம் இதோட அடுத்த வருஷம் தான் ஆரம்பம். அது நீங்க ஞாபகம் வச்சுங்க. கார்த்திகை மாசத்துல தீபம் முடிஞ்சு 3ஆம் நாள்ல இருந்து வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் முன்னாடி அந்த தரிசனம் நீங்க பாருங்க. நேற்று வந்து அதை பாருங்க. இதோட அடுத்த வருஷம் தான். அது வந்து 28 நாள் வரலாம், 30 நாள் வரலாம், அந்த மாதிரி வரலாம். அந்த நட்சத்திரத்தை பொறுத்து. சரிங்களா? நன்றி.